இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த வீடியோவை நான் போடும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா குண்டு குண்டா இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் வந்து குக்கர் எல்லாம் போட்டு வேக வைக்கல, சின்னதாக ஒரு பேன்ல தண்ணி ஊற்றி அதில் தாங்க நல்லா கொதிக்க விட்டு அது அப்பவே நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து நல்லா போட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கணும். இது கூடவே கொஞ்சம் கான்ஃபர்மாவும் அரகணமும் போட்டிருந்தேன். உங்கள் ஃப்ளேவருக்கு என்ன பிடிக்குமோ பெப்பர் இல்லை சால்ட் இல்லை மிளகாத்தூள் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே நான் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன், மொறுமொறுன்னு இருக்கணுன்றதுக்காக. இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு ஒரு தட்டில் மைதா மாவு போட்டு அதுக்கு மேலே இதை போட்டு நல்லா தட்டிங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக பிசபிசான்னு இருந்ததுனால நம்மளுக்கு கையில் கொஞ்சம் உருட்ட வராதா, அதனாலே வந்து மைதா மாவுலாம் போட்டு தட்டில் பட்டையாக எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி கைவாட்ட வருதோ அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு அதை தட்டையாக தட்டி நான் வந்து ஸ்மைலி மாதிரி ரெடி பண்ணாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பொம்மை வேணுமோ, இல்லை வந்து உருண்டை பண்ணி போடுறேன், இல்லை நான் வந்து அப்படியே நீட்டமாக போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேனை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சிம்ல சூடு பண்ணி அதில் எண்ணெயும் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பொம்மை மாவை எடுத்து அப்படியே ஒன்றுனா உள்ள விட வேண்டியது தான். நான் அந்த மாதிரி விட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சூப்பரான ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். தேங்க்யூ, பாய்.